எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால் வெளியிடப்பட்ட பட்ஜெட் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இவன் யூடியூப் சேனலை பற்றி பேசிகிட்டு இருந்தான், இப்போ என்ன திடீர்னு பட்ஜெட் பற்றிலாம் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது காரணம் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சதீஷ்குமார் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, தலைவா பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்காக தான் நான் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற அதாவது பாலிடிக்ஸ்னு எடுத்துக்காதீங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயந்தான் இதுன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சீனுன்ற பர்சன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ப் கட்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். கண்டிப்பாக சீனு உங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த ஜம்ப் கட்ஸை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கொஞ்ச நாளில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ பட்ஜெட் அப்படின்ற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நிறைய வரியை நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு நமக்கு செலுத்திட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வாங்குறதுல சரி, நம்ம எல்லா விஷயத்துக்குமே வரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வரியை கரெக்டான முறையில் அரசாங்கம் அதாவது செலவு பண்ணுதா அப்படின்ற விஷயத்த பட்ஜெட் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயத்துக்கு இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு தெரியும்னா பட்ஜெட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பட்ஜெட்டு அப்படின்ற மத்திய அரசு இப்போ வெளியிட்ட பட்ஜெட்டை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தால் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அதாவது இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு 10 நல்ல விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நல்ல விஷயம்னா, கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசு பிஜேபியால் இப்போ அவங்க அறிக்கை விட்டுருக்க ஒரு 10 இம்பார்ட்டன்ட் அதாவது பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ பாயிண்ட்ஸ்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இண்டிவிஜுவல் பர்சன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs அபோவ் போயிருந்தால் மட்டும்தான் வரி கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை 5 lakhsக்கு அபோவ் போனால் மட்டும்தான் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஹோல்டர்ஸ், அதாவது பிஎஃப் ஹோல்டர்ஸ்னால் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பிஎஃப்ன்ற ஒரு அமௌண்ட் சேமிப்பு மாரி இருக்கும். அதை பிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.5 lakhsக்கு அபோவ் போனால் மட்டும்தான் வரி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பிஎஃப் பர்சன் சப்போஸ் அதாவது காலமாயிட்டாங்கன்னா, இறந்துட்டாங்கன்னா, அவங்களோட நாமினிக்கு பார்த்தீங்கன்னா 6 lakh வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் 2 வீடு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்லாம் 2 வீடு வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் லோன் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு வீட்டுக்குமே லோன்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு சலுகையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இவங்க திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 3.21 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி டிஃபென்ஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயி அவங்க சைடு போனீங்கன்னா என்னென்ன ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிங்களுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி வழங்குறாங்க. அந்த நிதி உதவி பார்த்தீங்கன்னா அவங்க 3 தவணையாக பே பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயி இது இல்லாமல் அவங்க விவசாயி கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்க கடன் முழுமையாக அடைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2% வரைக்கும் அந்த வட்டி விகிதத்தில் கம்மி பண்ணுறதாகவும், அவங்க ரொம்ப கூடுதலாக அதாவது சீக்கிரமாக அந்த கடனை அடைச்சிருந்தாங்கன்னா 3%ஆக குறைக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இது தவிர்த்து அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயி அவங்களோட இயற்கை அழிவுனால் அவங்களோட பயிர் இதெல்லாமே சேதமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் மானியம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை அப்புறம் கால்நடை அதாவது ஆடு மாடு வளர்க்குறாங்களா அவங்களும் சரி, ப்ளஸ் அப்புறம் மீன் வளர்க்குறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2% மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கீடு அப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 38,572 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா 65,587 கோடி அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை ரயில்வே துறைக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா டிமானிட்டேஷனில் 1.30 லட்சம் கோடி இவங்க கணக்கில் சேர்த்துருக்கோம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க.
மகப்பேறு, அதாவது பெண்கள் வந்து மகப்பேறு விடுப்பு, அந்த லீவ் வந்து மகப்பேறுனா உங்களுக்கே தெரியும், விடுப்பு அந்த நாட்கள் வந்து 12 வாரமாக ஃபஸ்ட்டு இருந்தது. அதை வந்து 26 வாரமாக வந்து இவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு வந்து மீன்வளத்துறை அப்படின்ற ஒன்றை வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இன்னி வரைக்கும் கொடுக்கல, கொடுப்போம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜேபி அரசு வந்து இந்த இடைக்கால பட்ஜெட்டை வந்து இவ்வளோ நல்ல விஷயத்த வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏன் அவங்க ஸ்டார்டிங்லேயே பண்ணலன்னு, அவங்களோட எலெக்ஷன் டைம் எண்டில் வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட சுயநலத்தையே வந்து அது காட்டுது. ஏன்னா அடுத்த ஆண்டு அவங்களே வந்து வெற்றி பெறணும், இந்த பட்ஜெட்லாம் போட்டால் மக்கள் வந்து திருப்தி அடைஞ்சு நம்மளே வந்து உட்கார வைப்பாங்க அப்படின்ற கருத்தும் வந்து எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களை தெரிவிங்க கண்டிப்பாக. ஸோ எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் இதுதான். நான் ஏன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பட்ஜெட்டை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து நீங்கள் கண்டிப்பாக 13ஆம் தேதி வரைக்கும் வந்து இது வந்து கண்டினியூவாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூவாக வந்து இதை வாட்ச் பண்ணுங்கள். அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எனக்கும் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பட்ஜெட். ஸோ எல்லாருமே வந்து கண்டினியூஸாக இந்த பட்ஜெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.